வணக்கம். நாம் இன்றைக்கி செரி பழ தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். பார்க்கவே செம சூப்பராக இருக்கலாங்க. கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது, பறித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு தோட்டம் இல்லைங்க, 3 தோட்டத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அங்கே போய் நாங்கள் வந்து யூபிக் பண்ணோம், பழங்களை பறித்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். அந்த வீடியோ தான் இதில் போட்டிருக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து பழங்களை வந்து பறிக்கிறது, நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக பிள்ளைங்களும் யூபிக் பண்ணாங்க. அந்த பற்றின வீடியோ தான் இதில் இருக்குது. அதாவது தோட்டத்தை விரும்புகிறவங்க, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இயற்கை விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா நான் வந்து எங்கேயுமே இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கெலோனா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நாங்கள் இருக்கிற வேன்கோவிலேருந்து ஒரு 4 hours ட்ரைவ் பண்ணி போகணும். அங்கே வந்து சம்மர்லேண்டு பீச்லேண்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. ஆலிவார் இந்த மாதிரிலாம் இடம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோட்டங்கள், ஆப்பிள் தோட்டம், கிரேப்ஸ் தோட்டம், செரிஸ் தோட்டம், இந்த மாதிரி நிறைய தோட்டங்கள்லாம் இருக்குது. அவங்ககிட்ட வந்து யூபி பறிக்கலாமான்னு கேட்டால் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நம்ம போய் பறிச்சுட்டு அதை ரேட் போட்டு அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். அல்லது நாங்கள் வந்து பார்த்துக்கலாமா, யூபிக்கலன்னா ஜஸ்ட் அங்கே பார்க்குறோம், வீடு எடுக்கிறோன்னா அதுக்கும் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 தோட்டத்துக்குள்ள போனோம். ஒரு தோட்டத்தில் வந்து ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. 2 தோட்டங்களை வந்து பறித்து யூபி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வாங்குறதுக்கும் நமக்கு அவங்க அலோவ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் அவ்வளோ சூப்பராக பச்சை பசின்னு இருக்குது. இந்த செடி பழத்தை பொறுத்தளவு எப்போவுமே பார்த்திங்கன்னா இலைக்கு ஊடலை, அதாவது இலைக்கு கீழே தான் அந்த மாதிரி இருக்குது நிறைய. நம்ம தள்ளி இருந்து பார்க்கும்போது வெறும் இலையாக தெரியுது, கிட்டைக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது இலைக்கு கீழே வந்து நிறைய காயெலாம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு காயுமே ஒவ்வொரு வந்து கலரில் கூட இருக்குது. இந்த பழம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சிகப்பாக இருக்குதுல்ல, இது வந்து நல்ல பழம், சிகப்பு கலரில் இருக்குது. சில இது டார்க்காக இருக்குது. இந்த மாதிரி பழங்கள்லேயே நிறைய வகையான பழங்கள் இருக்குது, ஒரே தோட்டத்தில் இருக்குது. சில மரங்களில் பார்த்திங்கன்னா ஒரே மரத்துலேயே 2 வகையான 3 வகையான பழங்களும் பழுக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதுலேயும் பாப்பா வந்து ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணால். தோட்டத்தை ரொம்ப நீட்டாக இருந்தது, நடக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு நமக்கு சேஃபாகவும் இருந்தது. இவங்க வந்து இந்த சீசன் ஆக்சுவலி இப்போ இந்த ஜூலையில் நான் இது வந்து போனது, ஃபஸ்ட் வீக்கில் போனோம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா செரிஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ரெடியாக இருந்தது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஆகஸ்ட்டில் தான் ரெடி ஆகும். இதே தோட்டத்தில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸும் பிக் பண்ணலாம், ஆனால் அது வந்து இன்னும் ரெடி ஆகலை. அதனால் நான் வந்து இப்போதைக்கு செரிஸ் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஆப்பிள்ஸ் தோட்டமும் இவங்க வச்சுருக்குறாங்க. அதில் வந்து ஆப்பிள்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் இந்த பழங்களை வந்து நமக்கு வந்து பறிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இந்த தோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மரங்கள்லாம் பச்சை பசேன்னு இலையாக இருக்குது. தள்ளி பாருங்கள், ஒரே இலையாக தான் தெரியும். இப்படி கிட்டைக்கு வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த பழங்கள்லாம் தெரியும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் வந்து எல்லா வருஷமுமே வந்து இந்த மாதிரி தோட்டத்துக்கெலாம் போகிறது வழக்கம். இது வந்து வேறு தோட்டம். ஃபஸ்ட்டில் வந்ததெல்லாம் ஒரு தோட்டம், இது 2வது இன்னொரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த தோட்டத்தில் இந்த மாதிரி வித்தியாசமான செடி பழங்களும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அடுத்து வந்து இன்னொரு மரம் இருக்குது. அதில் வந்து நல்லா டார்க்காக உள்ள பழம் இருக்குல்ல, அதுவும் இருந்தது. ஜெசிகா, அவள் ஃப்ரெண்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு வாளி எடுத்துகிட்டு அவங்கெல்லாம் யூபிக் பண்ண போயிட்டாங்க. ரொம்பவே நம்ம வந்து போதும் பாப்பான்னு சொன்னோட கேட்கல. அவ்வளோ பழங்கள் வந்து பிள்ளைங்க ஆர்வமாக பறித்தாங்க. அங்கே பறிக்கும்போது நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டாச்சு. நாங்களும் பறிக்கும் போதே எடுத்து சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இது பாருங்கள், இது இன்னொரு தோட்டம். இது வந்து 3வது ஒரு தோட்டத்துக்கு போனோம். இந்த தோட்டத்தை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஹாப்பியாக இருந்தது. என்னென்னா இது வந்து எல்லோ கலரில் இருக்குது. இந்த எல்லோ கலர் செடிஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இந்த ஃபஸ்ட் டைம் நான் மரத்தில் வந்து எல்லோ செடியை பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க எல்லாம் ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த தோட்டம் நல்லாவே செழிப்பாக இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலேயும் அவ்வளோ காய் கிடந்ததுங்க. அது வந்து நமக்கு வந்து கைக்கு எட்டுற தூரத்துலேயும் இருந்தது நிறைய. அதாவது கண்ணில் பார்த்து நம்ம திருஷ்டி போட்டுருவோம்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு கண்டிப்பாக திருஷ்டியே போட்டோம் நாங்களாம் அதில் போனால். அந்தளவுக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக அவ்வளோ பழங்கள் இருந்தது. அதுவும் எல்லோ கலரில் பறித்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் நிறைய எல்பி பழம் இதில் வாங்கிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா காரில் வரும்போதே பாதி பழத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஏன் சொல்ல போனால் முக்கால்வாசி பழத்தை வந்து கார்லேயே 4 மணி நேரம் நாங்கள் ரிட்டன் வர்ற வழியிலேயே சாப்பிட்டு வந்துட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட நமக்கு வந்து ஆசையாக இருக்கும்ல, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இவங்களும் தோட்டத்தை ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. நமக்கு பறிக்கிறதுக்கு வாய்ப்பாகவும் இருந்தது. மரங்கள் வந்து குழந்தைங்க தான் ரொம்ப ஆர்வமாகவே பழங்கள்லாம் பறித்தாங்க. இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கீழே வந்து வெள்ளை கலரில் பழுதின் கவர் மாதிரிலாம் விரிச்சிருந்தாங்க. பழங்கள் விழுந்தால் கூட மேபி அதில் விழுறதுக்கு அல்லது நம்ம நடக்கிறதுக்கான்னு தெரில. கொஞ்சம் ரொம்பவே நீட்டாக இருந்தது. நம்ம நடக்கும்போது பார்க்க ரொம்ப நீட்டாக இருந்தது. பழங்கள் பாருங்களேன், நீங்களே திருஷ்டி போட்டுருவீங்க, அந்த அளவுக்கு அதிகமான பழங்கள் வந்து இந்த மரத்தில் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 10-15 வருஷம் உள்ள மரமாக கூட இருக்கலாம். மரமும் நல்ல பெரிய மரமாக இருந்தது.
பழங்களும் நிறையவே கிடச்சிது. பார்க்குறதுக்கு ரொம்ப 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 ஆசையாக இருந்தது. நான் பார்த்து ரசித்ததை உங்களுக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். இந்த ரெட் கலரில் டார்க்காலாம் எடுத்தோம்ல, அந்த கடைகளில் வாங்கின வந்து செரி பழங்களை விட இது வந்து $1 எக்ஸ்ட்ரா இருந்தது. இந்த செரிஸ் வந்து $1 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும். அதாவது அந்த பழங்கள் வந்து நமக்கு $5 ஒரு எல்பி அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து $6 சொன்னாங்க. இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு அது வேணும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, நாங்களும் வாங்கலான்ட்டு இந்த மாதிரி பழங்களை பறித்தோம். அதுவும் ஜெஸிலாம் ரொம்பவே ஆர்வமாக அழகாக பறிச்சிட்டு இருந்தா. அதான் பாருங்களேன், நீங்களே பார்த்தா தெரியும். மேக்ஸிமம் அனைவருக்குமே செரி பழம் பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி, ஏ, கே எல்லாமே இருக்குது. அது போக வந்து பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் எல்லாமே சத்து நிறைஞ்சதாக இருக்குது. இந்த பழத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது புளிப்புச்செரி எடுத்து ஜூஸாக எடுத்து 19 நாள் வந்து 6 பெண்களுக்கு கொடுத்து வந்தாங்களாம். அவங்க அதை குடித்ததுக்கப்புறம் அவங்களோட ரத்த அழுத்தம், அந்த சர்க்கரையோட அளவு எல்லாமே கம்மியாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் புளிப்புச்செரி ஜூஸ் எடுத்து குடித்தாலும் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு நல்லது அப்படின்னும் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவு எல்லா பழங்களையுமே ஜூஸாக சாப்பிட்றத விட ஜூஸாக குடிக்கிறத விட நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்போது அதில் நார்ச்சத்தெல்லாம் நிறைய இருக்கும், நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உண்மையை சொல்லப்போனால் 3 தோட்டத்துலையுமே வீடியோவே நான் நிறைய எடுத்திருந்தேன். எனக்கு வந்து எல்லா பழங்களையும் பார்க்க வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், இந்த மாதிரியே தோணிருந்துச்சு. அதையெல்லாம் கம்மியாக்கி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இதுவே மேபி உங்களுக்கு இருந்தால் கூட தெரியலாம். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இந்த பழங்களை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ. ஆனால் நான் வந்து சும்மா உங்களுக்கு டைம் பாஸ்க்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். போர் அடித்தா மன்னிச்சுக்கோங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களேன். எனக்கே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது நானும் பறிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நானுமே பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பப்போ வாயிலையும் போட்டுக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எல்லா தோட்டத்துலேயுமே பார்த்திங்கன்னா முன்னாடி கடைகள் வச்சுருப்பாங்க, பழக்கடைகள் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அவங்க தோட்டத்தில் விளையிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு விற்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னா அந்த பக்கமாக காரில் போகும்போது பார்த்தாலே நமக்கு தெரியும், கடைகள் இருக்கும். நம்ம நின்று அந்த பறித்து வச்சுருக்கிற பழங்களை நம்ம வந்து வெயிட் போட்டு வாங்கிக்கலாம். இல்லை உள்ளே போய் பார்த்து நான் ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே உள்ளே போய் பறிச்சுட்டு அதை வந்து அவங்க கடையிலேயே நம்ம வந்து வெயிட் போட்டு அவங்க ஒரு எல்பி $5 $6 அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம காசு கொடுத்து அந்த பழத்தை வாங்கிட்டு வரலாம். இதுதான் எனக்கு வந்து பறிக்கிறதுக்கு பிடிக்கிறதுனால நாங்கள் வருஷம் இந்த மாதிரி போவோம். பாருங்கள் எவ்வளோ கொத்தாக கிடக்குது, கிரேப்ஸ் மாதிரி இருக்குது பார்க்க. நிறைய ஒரு இதுலேயே நிறைய இருக்குது பாருங்கள். ஆனால் தள்ளி இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இலை மறைச்சிரும். ஆனால் கிட்டக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைக்கு கீழே இந்த மாதிரி தெரியும். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் தோட்டம். இந்த தோட்டத்தெல்லாம் நம்ம வந்து இந்தியாவில் பார்த்துருப்போமாங்கிறது சந்தேகம் தானே. அதனால தான் நம்ம வந்து கனடாவில் இருக்கிற இந்த இடத்துல அந்த தோட்டத்தெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தரவங்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பார்த்துட்ருங்க.